சயின்டிஸ்ட் மாதிரி ஆராய்ச்சியில் இறங்கிக்கிட்டே தான் இருக்கிறது. மொசரல்லா சீஸ் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு 2 டேஸாக வந்து பால் காஃபி போட்டது பேலன்ஸ் இருக்கும்ல, அதை வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜில். அதை எடுத்து கை பொறுக்கிற சூடு வரைக்கும் நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து லெமன் ஜூஸ் அது போல் பொழிஞ்சு ஊற்றணும். அப்படி இல்லைனா வந்து வினிகர் இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போலாம் அந்த கத்தியை வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக அதுலேயே சொல்லண்டுக்கிட்டு எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் திரும்பி தண்ணியை கை பொறுக்கிற அளவுக்கு சூடு பண்ணி அதில் திரும்பி இது போல் அதை போட்டுட்டு ஸ்பேட்சுலா வச்சு இப்படி அமுக்கி அமுக்கி எல்லாத்தையும் நல்லா ஃபோல்டு பண்ணி விட்டிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு சீஸ் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து திரும்பி பச்சை தண்ணியில் போட்டு இது போல் நல்லா ஃபோல்டு பண்ணி விட்டிங்கன்னா அப்படியே விளம்பரத்தில் வர மாதிரி ஜவ்வுன்னு இழுத்துட்டு வரும்ல, அந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம பீஸா எதில் வேணாலும் போட்டுக்கலாம். நானும் அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு சனஸ்கா வந்தது அவளுக்கு ஸ்நாக்ஸ் வேணும்னு சொன்னால், அதுவும் மேடமுக்கு வந்து பஜ்ஜி தான் வேணுமா, அவங்களோட ஃபேவரட் ஐட்டம் இது. வீட்டில் நம்மள்ட்ட வாழைக்காயெல்லாம் கிடையாது. சரி கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வெங்காயம் எல்லாத்தையும் எடு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஒன்று எடுத்து கட் பண்ணி சூப்பராக வந்து பஜ்ஜியும் போட்டு அவளுக்கு சாப்பிட கொடுத்துட்டேன். அவள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எக்ஸாமுக்காக படிக்கிறதுக்கு உட்காந்துட்டாங்க. சின்ன மேடம் வந்து ஃபோன் பார்த்துட்டு என்ன பண்ணுறான்னு கேட்டேன்னா ஈன்னு இழிக்கிறாங்க.